பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இயேசப்பா நம்மோட வேதத்திலிருந்து யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜோஷுவா சாப்டர் 1:9 அதோட கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் இயேசப்பா உங்களை பார்த்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடனே இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வரோம் இல்லைங்களா? ஸ்கூல் போகிறீங்களா, ஏசப்பா உங்கள் கூட வரப்போகிறாரு. இல்லை காலேஜ் போகிறீங்களா, அவர் உங்கள் கூட இருந்து அவர் உங்களை பாதுகாக்க போகிறாரு. இல்லை ஒருவேளை வேலைக்கு விஷயமா போகிறீங்களா, ஏசப்பா உங்கள் கூட வரப்போகிறாரு. நீங்கள் வண்டி ஓட்டும் போதோ, இல்லை கார் ஓட்டும் போதோ, இல்லை எந்த வாகனத்தில் நீங்கள் போகும்போதோ, இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு இங்கே போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடனே இருக்கிறேன். ஆமென். அதான் வேதம் சொல்கிறது, நீ போகும் இடமெல்லாம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் தம்பி வண்டியில் போனார், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இது இப்போ தான் போனார், அதுக்குள்ளே ஒரு கெட்ட செய்தி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட வரப்போகிறார். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் வந்தார்னா ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. பாருங்கள், சொந்த பந்தம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட வருவாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உங்கள் கூட வருவேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். அவர் நம்ம கூட வந்து தடைகளை உடைத்து நமக்கு ஜெயம் கொடுக்க போகிறார், காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். அநேக வருஷமாக மூடப்பட்ட வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். தடியாக இருக்குது தம்பி, ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு கூட வரப்போகிறார். அவர் உங்களோட வந்து காரியங்களை ஜெயமாக மாற்ற போகிறார். இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா நான் போகிற இடம்லாம் என் கூட வாங்க. ஏசப்பா ஸ்கூல் போகிறீங்களா, சொல்லுங்கள் ஏசப்பா, நான் ஸ்கூல் போகும்போது என் கூட வாங்க, காலேஜ் போகும்போது என் கூட வாங்க, நான் வேலைக்கு போகும்போது என் கூட வாங்க, எப்பவுமே என் கூடயே இருங்க ஏசப்பா. நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் கூடயே இருங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா அவர் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் போகிற பாதெல்லாம் உங்களை கண்ணின் மணி போல் ஏசப்பா பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கு பொல்லாப்புலேருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து நீங்கள் போகிறதான ஒவ்வொரு பாதையில் அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசினீங்களே ஏசப்பா, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஏசப்பா அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பா இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் அப்போ எங்கள் கூடவே இருந்து யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. அவங்களை எல்லா தீங்கு பொல்லாப்புலும் விலக்கி பாதுகாத்து கொண்டு ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ ஏசப்பா நீங்களும் அவங்க கூட போய் பாதுகாத்து கொள்ளபடி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இந்த நாள்லேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை எங்களுக்கு காண கிருபை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.